தக்காளி தொக்கு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சோம்பு இது பொரிஞ்சதுக்கப்புறம் 15 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பியூர் மிளகாய் தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழமும் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு 2 வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா தோலாக வராமல் கரைஞ்சி வரும். அதற்காக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு முட்டை வேணும் அப்படின்னா முட்டை போடுங்க. இல்லை அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு ரெடி. இப்போ நான் முட்டை போடுறேன். முட்டை போட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தொக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே. தக்காளி தொக்கு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எண்ணெய்